திமுக பயந்து விட்டதா, ஸ்டாலின் நடுங்கி விட்டாரா, உதயநிதி ஓடி விட்டாரான்னு ஏற்றி விட்டோன்னா அதெல்லாம் பார்த்து நம்பிட்டார். அங்கள் தாத்தா அப்படின்லாம் ஆரம்பிச்சு அரசியல் மாதிரியா பேசினார். ஒரே டாபிக்கை எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தார். இதில் நீங்கள் இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களாம் அரசியல் கூட்டத்துக்கு வர்ற ஆளுக்குலாம் இறந்துருக்காங்க. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தையெல்லாம் நீ வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு தான் நினச்சி நடிக்கிட்டா, அவன் பயந்துட்டான் இவன் பயந்துட்டான்னு சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டேன். இதனுடைய விளைவு ஒரு 40 பேரை கொன்னதுக்கு பிறகு நீ பாடம் கற்றுக்க எவ்வளோ கஷ்டமா நீ அரசியலை கற்றுக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. நம்ம எடப்பாடி அவர்கள் கூட எனக்கு இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில இது மாதிரி விஷயம் நடந்துச்சு, இப்போ விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அனுபவம் ஜாஸ்தி. இந்த மாதிரி மக்களை கொண்டது கற்பழிப்பு இதெல்லாம் பழனிசாமிக்கு தான், அவர் தான் அதில் அத்தாரிட்டி. இப்போ சொல்லப்போனால் அவர் ஆட்சியில் தான் இதெல்லாம் பிரமாதமாக நடந்து. அண்ணாமலை இது பேசுறதுல நம்ம கேட்டுக்கொண்டு தான் கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிட்டு போன அளவு எந்த ஒரு பிரச்சனை கிடைச்சாலும் அதை ஓட்டா மாற்ற முடியுமான்னு பார்க்குற ஆசை பண்ணி அதை நம்ம தப்பாக சொல்ல முடியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லாருமே பேசும் ஒரு விஷயமாவே டிவிகாவோட மாநாடு கரூர்ல நடந்த விஷயங்கள் தான். ஸோ அதை நம்ம கிட்ட பேசுறதுக்கு டாக்டர் காந்தராஜ் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், கரூர்ல டிவிகே மாநாடு அவங்களுக்கே தெரியும். ஸோ 41 பேர் அதுல இறந்துருக்காங்க மூச்சு திணறனால. ஸோ அதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதல்ல இருந்தே நம்ம விஜய்க்கு நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், சினிமா கிடையாதுப்பா அரசியல்னு. அவரை புரிஞ்சுக்கல, யாரையுமே அவர் கேட்கல. ஒன் மேன் ஷோ நடத்துகிறார், கட்சி ஆர்கனைஸ் பண்ணல. அவர் நிர்வாகிகள் யாரும் தெரியாது, பொதுக்குழு கிடையாது, செயற்குழு கிடையாது, ஊருக்கு ஊர் அந்த கிளை கட்சி ஆஃபீஸ் கிடையாது, அந்த 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 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிர்வாகிகள் கிடையாது. ஏதோ ஒரு கூட்டத்தை போடுறாரு, சினிமா வரிசையில் ஒரு கூட்டம் நிற்கிது, அதை வச்சுக்கிட்டு தனக்கு ராஜமகுடம் சூட்டி தான். அப்புறம் நீங்கள் வேறு இருக்கீங்க, திமுக பயந்து விட்டதா, ஸ்டாலின் நடுங்கி விட்டாரா, உதயநிதி ஓடி விட்டாரான்னு ஏற்றி விட்டோன்னா அதெல்லாம் பார்த்து நம்பிட்டார். எல்லாம் பயந்துட்டாங்க போட்டுருக்காரு. அதனுடைய விளைவு தான் அங்கள் தாத்தா அப்படின்லாம் ஆரம்பிச்சு அரசியல் மாதிரியா பேசினார். ஒரே டாப்பிக்கை எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தார். பார்க்க வர்ற கூட்டம் இதில் நீங்கள் இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களாம் அரசியல் கூட்டத்துக்கு வர்ற ஆளுக்குலாம் இறந்துருக்காங்க. குழந்தைகள், பெண்கள், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அதை முதல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேளை இவர் ஒரு அரசியல் கட்சி அதை ஆரம்பிச்சிருந்தாருன்னா கரூரில் இருக்கிற நிர்வாகிகள் அந்த கூட்டத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. அரசியல் கூட்டங்களை எப்படி நடத்தணுங்கிற அடிப்படை இலக்கணம் கூட அவருக்கு தெரியலங்கிறதுக்கு இந்த அவர் நடத்திக்கிட்டு வந்த அத்தனை கூட்டங்களும் இருக்குது. அவர் கொஞ்சமாவது அரசியலுக்கு வரணும்னு அவர் நினச்சா கூட நீங்கள் விடல, நீ பெருசாயிட்ட, நீ வளர்ந்துட்ட, நீ இப்போ எங்கேயோ போயிட்ட, இப்போ பைடன் நடுங்கிறாரு, புட்டின் நடுங்கிறாரு, மோடி நடுங்கிறாரு, இப்படிலாம் சொல்லி நம்பிட்டார் அவர். அதனுடைய விளைவு தான் அவர் யாரையும் நிர்வாகிகளை போடல, இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டார். ஒரு அரசியல் கூட்டம் அண்ணாவெல்லாம் வருவாங்க. அண்ணா நான் எங்கள் காலத்துக்கு சொல்கிறேன், 7 மணி 7:30 மணிக்கு அண்ணா பேசுகிறாருன்னு போடுவாங்க. அண்ணா 10:30 தான் வருவார். அது வரலும் என்ன ஆகும் தெரியுமா? கட்சியில் அந்த ஊரில் இருக்கிற கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூட்டத்தில் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கும். அண்ணா அந்த பயிற்சி பெறுகிற பேச்சாளர்கள், பயிற்சி பெற்ற பேச்சாளர்கள், அந்த ஊரை சேர்ந்த பேச்சாளர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அண்ணா சேருவார். 10 மணிக்கு வரும்போது அவர் பேச்சக்கப்போ 1 மணி. ஒருவேளை பேச்சாளர்கள் வரல, அப்படி அந்த ஆள் இல்லைன்னாக்கா கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுவா. கூட்டம் மேடையை பார்த்துக்கிட்டு இருக்கும். இங்கே என்ன, நீ வரவரிலும் பேசாமல் நிற்க வேண்டியிருக்குது. தினமணி தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, சில இளைஞர்கள் யாரும் வெளியே போகக்கூடாத மாதிரி ரோடையெல்லாம் மறித்து தடுப்பு போட்டிருந்துருக்காங்க அவருடைய ரசிகர்கள். அதனால தான் யாரும் வெளியே போக முடியாமல் தடுத்துருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாகவே நீங்கள் உருவாக்கலை. உன்னை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தையெல்லாம் நீ வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு தான் நினச்சி நடிக்கிட்டா, அவன் பயந்துட்டான் இவன் பயந்துட்டான்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பிக்கிட்டேன். இதனுடைய விளைவு ஒரு 40 பேரை கொன்னதுக்கு பிறகு நீ பாடம் கற்றுக்கிற எவ்வளோ கஷ்டமாக நீ அரசியலை கற்றுக்கிறேங்கிறது இதுலேருந்து புரியுது. நான் அடிக்கடி நான் சொன்னது, அட்லீஸ்ட் உங்கள் அப்பா கிட்ட கேளுப்பா, வேற யாரையும் நீ மதிக்க வேணாம், உன் குடும்பத்திலேயே கேளு. நீ என்ன ஒரேடியா பொழைக்க வந்தவன், நான் உழைச்சி வந்தவன், என்னென்னவோ பேசிக்கணும். ஒரே டாபிக் ஒரு ஊருக்கு. அதுவும் கேட்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மைதானங்கள் இருக்கு, அந்த இடத்துக்கு கேட்கறதில்ல. குறுகலான சந்துகள், இந்த இடத்துல
கூட்டம் பெருசா இருக்கணும், நெரிசலா இருக்கணும், தனக்கு பெருசா கூட்டம் வந்த மாதிரி. இப்ப விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளேஸ் குடுக்குறாங்க. இதே எங்களுக்கு குடுத்த பிளேஸ்ல தான் டிஎம்கே வந்து கரூர்ல வந்து மாநாடு நடத்துனாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிவிகே கட்சியில இருந்தும் அங்க இருந்து வந்து நிறைய விஷயங்கள் வருது. அது இல்லாம அவருக்கு எதிரா வந்து டிஎம்கே தவிர மித்த எல்லா அரசியல்வாதிகளும் சரி, நடிகர்களும் ஆதரவா தான் பேசிட்டு வராங்க. நம்ம எடப்பாடி அவர்கள் கூட எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடியில வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப வந்து விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டுக்குமே வந்து விஜய் வரல. அப்பயும் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் 4 பேருக்கு ஆச்சு. சோ அங்க வந்து விஜய் வரல. இப்ப மட்டும் விஜய் வந்த இடத்துல மட்டும் இப்படி ஆயிடுச்சா? இது ஏன் வந்து நீங்க ஏதோ பெருசா பேசுறீங்க? இது வந்து டிஎம்கேவோட தப்பு தான். அது அண்ணாமலை எடப்பாடி வேற என்ன பேச முடியும்? அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எடப்பாடி வந்து சாமர்த்தியமா ஸ்டெர்லைட் ஆலையெல்லாம் எவ்வளவு சாமர்த்தியமா இது பண்ணார் பாத்தீங்களா? துப்பாக்கியில குறிப்பாத்து சுடுறாங்க. அவரு நானே டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னார். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னார். அப்படி ஒரு சட்டம் ஒழுங்கா வச்சிருந்தவர் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் டேப் ரெக்கார்டே போட்டாங்க, கேசட்டே போட்டாங்க. அதை இன்னைக்கு ஒரு கேஸெல்லாம் பத்திரமா. அதனால அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அனுபவம் ஜாஸ்தி. இந்த மாதிரி மக்களை கொண்டது, கற்பழிப்பு, இதெல்லாம் வந்து பழனிசாமிக்கு தான். அவர் தான் அதில் அத்தாரிட்டி. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஆட்சியில் தான் இதெல்லாம் பிரமாதமாக நடந்து. அவர் சொன்னால் கேட்க வேண்டியது தான். அவர் திமுகவை வந்து ஆதரித்து பேசுவார், நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடமையை செய்கிறார், எதிர்கட்சிங்கிற முறையில் அந்த கடமையை செய்கிறார். இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா, இவங்க கொடுத்தது வந்து போலீஸ் சொல்கிறாங்க 10,000 பேர் வந்து கூடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 பேர்த்துக்கு இந்த இடத்த இவங்க தான் சொல்லியிருக்காங்க. மைதானங்களில் இதுவரையிலும் அவர் எல்லா இடத்துலையுமா மைதானத்தில் அவர் கொடுக்காம விட்டாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு மைதானத்தை கேட்கல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குறுகலான இடங்கள். அதைத்தான் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆட்கள் சொன்னாங்களே, குறுகலான சந்துகள்லேயே அவங்க இடத்த கேட்குறாங்க. கூட்ட நெரிசலை காட்டி பெருசாக இருக்கிறத மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க. இது திமுக வந்து பெரிய கூட்டம் கூடுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தை அவங்க காட்டினாங்க. இதை போல் 3 பங்கு கூட்டம். மொத்தமாக இவங்க வந்து 10,000 பேர் வருங்கிற இடத்துல 27,000 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 27,000 பேர் உள்ளே இருந்தது தினமணியில் கிளீனாக எழுதியிருக்காங்க. அவங்க எங்கேயும் வெளியில் போய் விடாமல் தடுக்கிறதுக்காக கட்டையெல்லாம் அவங்க கட்சிக்காரர்கள் அந்த ரசிகர்கள் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு தினமணி எழுதுது. இது திமுகவுக்கு எதிரான பத்திரிக்கை. அண்ணாமலை இது பேசுறதுல நம்ம வந்து கேட்டுக்க வேண்டியதான். கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிட்டு போனால் அவர் எந்த ஒரு பிரச்சனை கிடைச்சாலும் அதை ஓட்டா மாற்ற முடியுமான்னு பார்க்குற ஆசை. அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது. விஜய்க்கு நம்ம சொல்கிறது அதுதான். அந்த கூட்டத்தை வந்து ஒரு இதில் அட்டன்டிவாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தாக்கா அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கூட்ட நெரிசல் வந்திருக்கா, இந்த மாதிரி அட்டகாசம் ஆகிருக்காது. இது பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஒரு காலி மேடையை உட்கார வச்சுட்டு 20,000 பேரை உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் பொறுமை இழக்குது. குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிட்டு நடிகர்களை பார்க்கறது, வீட்டில் இருக்கிற புள்ள குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு விட்டாங்க. வந்த கூட்டத்தில் தினமணி எழுதுது பெரும்பாலானவர்கள் பள்ளி மாணவர்கள் எழுதுறாங்க. ஸ்கூல் லீவு, அத்தனை பேர் வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. லேட்டாக வந்ததுனால ஸ்கூல் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. தினமணி சொல்கிறத நான் சொல்லலை. நீங்கள் வந்து அண்ணாமலையும் பழனிசாமி சொல்கிறத சொல்கிறீங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தினமணியில் வந்திருக்கிற கட்டுரை இது தலையங்க. இதுக்கு அவர் நாம் திமுகன்னு பதில் சொல்ல வேண்டியதில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால திமுக இதில் வந்து குற்றம் சாட்டுறதுல அர்த்தமே இல்லை. இன்னொரு இது சொன்னாங்க, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த போது போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கள்ளச்சாராயம் குடித்ததே தப்பு, சட்ட விரோதம். அவங்கள கைது பண்ணி உள்ளே தள்ளுறதை விட்டுட்டு அவங்களுக்கு போய் காசு கொடுத்தாங்க. அந்த டைமில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த செத்து போனவங்களுக்கு காசு கொடுத்தா என்ன பண்ணுறவங்களாம் ஆதரிக்கலாம். பண்ணது தப்பு. இப்படியே போச்சுன்னா தூக்கு தண்டனை பெற்ற கைதி தூக்கு போட்டாக்கா அவனுக்கு வந்து உதவி பணம் கொடுப்பீங்களா? குற்றவாளின்னு சொல்லி தூக்கில் போட்டிருக்காங்க, செத்து போயிட்டான்னு சொல்லி காசு கொடுப்பீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு காசு கொடுத்ததுக்கு தூக்கு தண்டனை கைதி தூக்கு போட்டு செத்து போனவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து அரசியலில் வந்து எதை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்கிறேன், முதல்ல கட்சி தேர்தலை நடத்து, நிர்வாகிகளை போடு. இப்போ சென்னையில் எந்த இடத்துலமா அந்த கட்சி ஆஃபீஸ் இருக்குது? பையனூர் பங்களாவுக்கு தான் போக வேண்டியிருக்கு. விஜயனுடைய கட்சி ஆஃபீஸ் எங்கே? அம்பத்தூரில் நான் இருக்கிறேன், வேலை பார்க்குறேன். அம்பத்தூரில் கட்சி ஆஃபீஸ் இல்லையே, ஒரு கொடி பறக்கலையே ரோட்டில். சென்னையிலே கொடி பறக்கலைன்னா எந்த ஊரில் பறக்குது? தெளிவான பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.